ஒரு அழகான கிராமத்துல ராமையா அப்படிங்கிற ஒரு புத்திசாலி சமையல்காரன் இருந்தான். அவனுடைய மனைவி சாந்தம்மா, 10 வயசு புள்ள ராஜு, 8 வயசு பொண்ணு மல்லி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆத்தங்கரையோரமா இருக்கிற சின்ன வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ராமையா கையில ஏதோ மந்திர சக்தி இருந்துச்சு. அவன் என்ன சமைச்சாலும் சரி, அது எப்பவுமே ரொம்பவும் சுவையாதான் வரும். அதுலயும் முக்கியமா அவன் மட்டும் மீன் குழம்பு சமைச்சானா ஊர் முழுக்க அந்த வாசத்துக்கு அவன் சமைக்கிற இடத்த சுத்தி தான் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. ஊர்ல எங்க எந்த விசேஷம் நடந்தாலும் அங்க ராமையா சமையல் இருந்தேதான் ஆகணும். ஆனா அதுல அவனுக்கு கிடைக்கிறது அரகுற வருமானம்தான். அதுல 4 பேர் வாழ்றது கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் ராமையா ஆத்தங்கரையோரமா உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற தண்ணிய கவலையா பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் சாந்தம்மா அங்க வந்தாங்க. ஏங்க, என்ன இங்க உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பொழுது போற நேரத்துல இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க கூடாது. என்ன பண்ண சொல்ற சாந்தம்மா? இப்பதான் ஒரு வீட்டு விசேஷத்துக்கு சமைச்சேன். அவங்க எனக்கு 2 ரூபா தான் கொடுத்தாங்க. அதில் நாளைக்கு சமைக்க நம்ம வீட்டுக்கு அரிசி வாங்கணுமா இல்லை பருப்பு வாங்கணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பசங்க வளர்றாங்க. என்னால் அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட முடியல. என்கிட்ட இந்த திறமை இருந்து என்ன பிரயோஜனம்? என் நிலைமை இதுதானே. ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? உங்க கையால சாப்பிட்டவங்க எல்லாருமே உங்களை கடவுள் மாதிரி தான் பாக்குறாங்க. இன்னைக்கு நமக்கு நல்ல நாள் இல்லாம இருக்கலாம், நாளைக்கு நல்ல நாள் வராதா? அந்த கடவுள் நமக்கு நல்ல வழிய காட்டுவாரு. நீ சொல்றது கேட்க நம்பிக்கையை கொடுக்குது. ஆனா நம்பிக்கை வயித்த நிரப்பாதே அப்படின்னு சொன்ன ராமையா சோகமா. அப்பதான் ராஜுவும் மல்லியும் விளையாடிக்கிட்டே அவங்க அப்பா கிட்ட வந்தாங்க. அப்பா, நாளைக்கு சந்தை இல்ல, சந்தையில எனக்கு பொம்மை வாங்கி தரியா அப்படின்னு ராஜு ஆசையை கேட்கும்போது, எனக்கு வளையல் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டா மல்லி. அதை கேட்டு ராமையாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பசங்களோட சின்ன சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற முடியாம போச்சே அப்படின்னு நினைச்சு அவன் ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ராமையாவோட சின்ன வயசு நண்பன் சோமையா வந்தான். என்ன ராமையா, எப்படி இருக்க? வா சோமையா, உக்காரு. ஆமா, சாப்பிட்டியா? இல்லடா, இப்பதான் ஊர்ல இருந்து வரேன். ஆனா உனக்கு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். நல்ல செய்தியா? என் வாழ்க்கையில அப்படி கூட எதனா நடக்குமா? ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? நம்ம பக்கத்து ஒரு ஜமீன்தாரு பூபதி ஐயா இருக்காரு. அவரு புது சமையல்காரனை தேடுறாராம். பழைய சமையல்காரன் நின்னுட்டானாமா. மாசம் 10 ரூபா சம்பளம், தங்குறதுக்கு வீடு, சாப்பாடு செலவை அவரே பார்த்துப்பாரு. அவர்கிட்ட உன்னை பத்தி சொன்ன, ஒரு தடவை வந்து பார்க்க சொன்னாரு. அவருக்கு உன் சமையல் பிடிச்சி போச்சுன்னா நீ தான் அவரோட சமையல்காரன். சோமையா சொன்னதை கேட்ட உடனேயே ராமையாவோட முகத்துல ஒரு வெளிச்சம் வந்துச்சு. மாசம் 10 ரூபாய் சம்பளமா? அப்போ என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடுமா அப்படின்னு அவன் நினைச்சான். சாந்தம்மாவும் அதை கேட்டு சந்தோஷமா, உண்மையாவாண்ண? கடவுளே வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கற மாதிரி இருக்குன்ன. ஆமா சாந்தம்மா, உன் புருஷனோட தலையெழுத்து மாறுற நேரம் வந்துடுச்சு. ஜமீன்தாரு நாளைக்கே வந்து பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா சோமையா. அன்னைக்கு ராத்திரி முழுக்க ராமையாவுக்கு தூக்கமே வரல. ஏன்னா அவனுக்கு புது வேலை கிடைக்க போகுது, 10 ரூபாய் மாச சம்பளம் கிடைக்க போகுது, அவனுடைய திறமை இன்னைக்கு அவனுக்கு பணமா மாறப்போகுது அப்படிங்கிற ஆசை அவனுக்குள்ள வந்துச்சு. அடுத்த நாள் காலையில எழுந்துச்சதும் ராமையா சோமையா 2 பேரும் ஜமீன்தார் பூபதி ஐயாவோட வீட்டுக்கு கிளம்புனாங்க. அந்த வீட்டை பார்த்த உடனே ராமையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். ஜமீன்தார் நாற்காலியில உட்காந்துருந்தாரு. ஐயா கும்பிடுறாங்க. இவன் தான் நான் சொன்ன சமையல்காரன் ராமையா அப்படின்னு சோமையா அறிமுகப்படுத்தி வச்சான். ராமையா கைய கட்டிக்கிட்டு ஒரு பயத்தோடு நின்னுக்கிட்டு இருந்தான். அப்ப ஜமீன்தாரு ராமையாவ மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வையை பார்த்தாரு. ஓ, நீ தான் அந்த சமையல்காரனா? சோமையா உன்னை பத்தி சொன்னா. நீ சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டா அமிர்த மாதிரி இருக்குமாமே, உண்மைதானா? ஐயா, அது அவன் ஏதோ பாசமா அப்படின்னு தயக்கத்தோட சொன்னா ராமையா. சரி, வெறும் வாய் வார்த்தை எதுக்கு? இன்னைக்கு மதியத்துக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி எதனா சமைச்சு கொடு. என் வீட்டு சமையல் அறையில எல்லா பொருளும் இருக்கும். ஆனா ஒன்று, நீ சமைச்சு கொடுக்கறது பிடிச்சா மட்டும்தான் உனக்கு வேலை, இல்லைன்னா நீ வந்த வழியிலேயே திரும்ப போனோம். என்ன சொல்ற? ஐயா ஒத்துக்கறாங்க ஐயா. ஜமீன்தார் சமையலறையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ரங்கையாவை கூப்பிட்டாரு. ரங்கையா அந்த சமையலறைக்கே அதிபதி மாதிரி. ரங்கையா, இவன் எந்த பொருளை கேட்டாலும் எடுத்து கொடு. அவன் சமைக்கும்போது நீ குறுக்கல போகாத அப்படின்னு சொன்னாரு ஜமீன்தார். ஆனா ரங்கையாவுக்கு ராமையாவை பார்த்த உடனே கண்ணுல ஒரு பொறாம. இவன் எவனோ புதுசா வந்து என்னுடைய இடத்த பறிச்சுப்பானோ அப்படிங்கிற எண்ணம் தெளிவா தெரிஞ்சுது. ஆனா வெளியில காட்டிக்கல. சரிங்க ஐயா, வாங்க ராமையா, என்ன வேணுமோ கேளுங்க
அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசினான். ராமையாவும் தைரியமா சமையலறைக்குள்ள போனான். அந்த சமையலறையே ஒரு வீடு சைஸ்ல தான் இருந்துச்சு. ராமையா மனசுக்குள்ள அவனுடைய திறமைய நிரூபிக்கிறதுக்கு இப்பதான் சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ராமையா களத்துல இறங்குனான். 3 விதமான பொரியல், 3 விதமான குழம்பு, புளி சாதம், கடைசியில அவனுக்கு ரொம்பவும் பிடிச்ச மீன் குழம்பையும் அவன் செஞ்சான். அவன் சமைக்கும் போதே அந்த மனமே எல்லாருக்குமே பசிய அதிகமாக்கிக்கிட்டு இருந்துச்சு. ரங்கையாவும் மத்த வேலைக்காரங்களும் ராமையாவோட வேகத்தையும் சுத்தத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. மதியம் சாப்பாட்டு நேரத்துல ஒரு வாழை இலையில ராமையா சமைச்ச எல்லா சாப்பாடையும் கொண்டு வந்து பரிமாறினான். ஜமீன்தாரும் உக்காந்துக்கிட்டு ஒன்னொன்னா சாப்பிட்டு சுவை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய முகத்துல எந்த ஒரு மாற்றமும் வரல. ராமையாவுக்கு இதய துடிப்பு அதிகமாச்சு. அப்போ கடைசியில அவரு ராமையா வச்ச மீன் குழம்ப சாப்பிட்டதுமே அதோட சுவை அவரை பேச வச்சது. அவருக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ஆஹா, அருமை அருமை. என் வாழ்க்கையிலேயே இப்படிப்பட்ட மீன் குழம்ப சாப்பிட்டதே இல்லை. நீ சமைச்சது எல்லாமே ரொம்ப அருமை. அதுலயும் இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னு ஜமீன்தார் சந்தோஷமா சொன்னாரு. ராமையா, நான் வச்ச சோதனையில நீ ஜெயிச்சிருக்க. இனிமே நீதான் இந்த வீட்டுக்கு மகாராஜா, அதாவது என் சமையல் அறையோட மகாராஜா அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. ரங்கையா, இவனுக்கு பின்னாடி இருக்கிற வீட்டை கொடுத்துடு. நாளைக்கே நீ குடும்பத்தோட அந்த வீட்டுக்கு வந்து குடியேறலாம். அதை கேட்டு ராமையா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ரொம்ப சந்தோஷங்கய்யா, நான் போயிட்டு வரேன். ராமையா சந்தோஷமா ஊருக்கு வந்து அந்த விஷயத்த சொன்ன உடனேயே சாந்தம்மா, பிள்ளைங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்குதான் அந்த வீடு ஏதோ பண்டிகை வீடு மாதிரி கலகலன்னு இருந்துச்சு. நம்ம கஷ்டமெல்லாம் தீரப்போகுது, நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ராமையாவோட குடும்பம் நேரா அந்த வீட்டுக்கு வந்துருச்சு. ராமையா தினமும் ஜமீன்தாருக்கும் ஜமீன்தார் கோட்டையில வேலை செய்யற வேலைக்காரங்களுக்கும் கூட ரொம்ப சுவையான சாப்பாடு ரொம்ப கவனமா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப சீக்கிரமாவே ராமையாவோட திறமை என்ன அப்படிங்கிறது அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் கூட தெரிஞ்சு போச்சு. ஜமீன்தாரோட வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா, எங்க ராமையா சமைச்ச சமையலை நீங்க சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு பெருமையா பேசுவாரு. அவனுக்கு கிடைக்கிற இந்த புகழ், இந்த பாராட்டு, இது எதுவுமே ரங்கையாவுக்கு பிடிக்கவே இல்லை. இத்தனை நாளா அந்த சமையலறைக்கு அவன் தான் ராஜா. ஆனா ராமையாவோட வருகையால அவன் அங்க மட்டமாயிட்டானோ, எல்லா புகழும் ராமையாவுக்கு தான் போகுதோ அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்கு. இந்த ராமையாவை எப்படியாவது இங்கிருந்து துரத்தியே ஆகணும், இல்லனா இங்க என்னுடைய வேலை எதுவும் நடக்காது, அதுக்கு ஏதாவது திட்டம் போட்டே ஆகணும்னு ரங்கையா முடிவு பண்ணான். ஒரு நாள் ரொம்ப முக்கியமான விருந்தாளிங்க ஜமீன்தாருடைய கோட்டைக்கு வரறதா இருந்துச்சு. அதனால ஜமீன்தார் ராமையாவை கூப்பிட்டு, ராமையா, இன்னைக்கு விருந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அதுலயும் முக்கியமா நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கணும் அப்படின்னு தனியா அத சொன்னாரு. சரிங்க ஐயா, நான் நல்லா சமைச்சு கொடுக்கறேன். அப்படின்னு ராமையா வாக்கு கொடுத்து அன்னைக்கு இன்னும் அதிகமா கவனத்தோட அவன் சமையல் செய்ய ஆரம்பிச்சான். ரங்கையா உதவி செய்யற மாதிரி ராமையாவை சுத்தி தான் வந்துகிட்டு இருந்தான். ராமையா, உன் கையில ஏதோ வித்தை இருக்கு. நீ சமைக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா ரங்கையா. அட, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, ஏதோ சமைக்கிறான் அவ்வளவுதான். அப்படின்னு சொன்னா ராமையா. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லா சமையலும் முடிஞ்சு கடைசியில நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சுக்கிட்டு இருந்தா ராமையா. உப்பு காரம் எல்லாமே போட்டு மூடிய மூடிட்டு கொஞ்சம் பக்கத்துல வச்சுட்டான். ரங்கையா, நான் போய் கை கழுவிட்டு வரேன். இந்த மீன் குழம்பு தயாரா இருக்கு. ஜமீன்தார் ஆசையா கேட்டாரு. நான் வர வரைக்கும் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ராமையா வெளியில போனதும் ரங்கையா இதுதான் வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு அவன் ஏற்கனவே பொட்டலங்கட்டி கொண்டு வந்திருந்த உப்பை வெளியில எடுத்து அந்த மீன் குழம்புல அந்த உப்பை கலந்துட்டான். ஆனா இந்த விஷயம் தெரியாத ராமையா எப்பவும் போலவே வந்து அந்த மீன் குழம்ப எல்லாரும் சாப்பிடுற இடத்துக்கு கொண்டு போய் வச்சான். விருந்து தொடங்குச்சு. சாப்பிட்டவங்க எல்லாருமே ராமையாவோட சமையலை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது ஜமீன்தாருக்கு பெருமையா இருந்துச்சு. எல்லாரும் ரசிச்சு ருசிச்சு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்பதான் ஒரு முக்கியமான சாப்பாடு வரப்போகுதுன்னு சொல்லி ராமையா கிட்ட மீன் குழம்ப பரிமாற சொன்னாங்க. ராமையாவும் சந்தோஷமா அவன் சமைச்ச மீன் குழம்ப எல்லாருக்கும் பரிமாறினான். அதை ஒரு வாய்தான் கலந்து எல்லாரும் வாயில வச்சாங்க. அவ்வளவுதான், ஜமீன்தாருடைய முகம் வந்த விருந்தாளிங்க முகம் மாறி போச்சு. ஏன்னா ரொம்ப அதிகமா உப்பு இருந்ததுனால உப்பு கக்க ஆரம்பிச்சுது. ஜமீன்தார் கோவமா ராமையாவை முறைச்சாரு. சீச்சி,
என்ன இது மீன் குழம்புல இவ்வளோ உப்பை போட்டு வச்சிருக்கியே? அப்படின்னு ஜமீன்தார் சத்தமா கத்துனாரு. விருந்தாளிங்க முன்னாடி அப்படி நடந்தது அவருக்கு அவமானமா இருந்துச்சு. அதனால கோவமா கத்துனாரு. அந்த சத்தத்துக்கு ராமையா ரொம்ப பயந்துட்டான். அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்ப ராமையா ஐயா, நான் சாப்பிட்டு பார்த்தப்போ எல்லாம் சரியா தான் இருந்துச்சே. அப்படின்னு சொன்னான். போய் சொல்லாத. என்னை அவமானப்படுத்தவா இப்படியெல்லாம் செஞ்ச? சொந்த பந்தங்க முன்னாடி என்ன தலகுனிய வச்சிட்டியே. இதை எல்லாத்தையுமே மூலையில நின்னுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்த ரங்கையா மனசுக்குள்ள உண்மையிலேயே ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். ஐயா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. யாரோ என் சமையலை கெடுத்து இருக்காங்க. என் திறமைய நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பா? உன்னை இங்க வச்சுக்கிட்டு இருந்தா நீ மறுபடியும் இப்படி தான் செய்வ. வெளியில போ. இப்பவே உன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு கோட்டையை விட்டு வெளியில போ. அப்படின்னு ஜமீன்தார் சொன்னது கேட்டு ராமையாவுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அவன் எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் ராமையாவை ஜமீன்தார் மன்னிக்கவே இல்ல. வேற வழியே இல்லாம ராமையா ரொம்பவும் கவலையோட வீட்டுக்கு போனான். வாசல்ல புருஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்த சாந்தம்மாவுக்கு புருஷனோட முகத்தை பார்த்த உடனேயே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சுது. என்னங்காச்சு, முகம் வாடி போயிருக்கு, விருந்தெல்லாம் நல்லா நடந்துச்சுல்ல அப்படின்னு கேட்டப்போ ராமையாவால எதுவுமே சொல்ல முடியாம 2 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. மன்னிச்சிடு சாந்தம்மா. என்னால தான் நீங்க இன்னைக்கு நடு தெருவுக்கு வந்துட்டீங்க. நம்ம எல்லாரையும் வெளியில போக சொல்லிட்டாங்க. ஏங்க, ஜமீன்தாருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் எதுக்காக இப்படி சொன்னாரு? ராமையா நடந்தது என்னங்கிறத சொன்னான். அப்போ சாந்தம்மா யோசிச்சு பார்த்துட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரங்கையாவா தான் இருக்கணும். நீங்க ரங்கையாவை பத்தி ஜமீன்தார்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? அவனுக்கு உங்க மேல பொறாம அப்படின்னு. சொன்னேன். ஆனா அவரு கோவத்துல எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு. என் பொழப்பு போச்சு. நான் குடும்பத்தோட இப்ப எங்க போக போறேனே தெரியல. ராஜுவும் மல்லியும் கவலையா இருக்கிற அப்பா அம்மாவை பார்த்து அங்கேயே நின்னுட்டாங்க. நடந்தது ஏதோ நடந்து போச்சு. முதல்ல பொருட்களை எடுக்கலாம். இன்னைக்கு ராத்திரி நாம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா சாந்தம்மா. அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா யார் பார்வையிலேயும் படாம அவங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியில கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னே தெரியல. ஊர் எல்லையில இருந்த அவங்களுடைய பழைய வீட்டுக்கே மறுபடியும் வந்து சேர்ந்தாங்க. அந்த பாழஞ்ச வீட்டை சுத்தமாக்கிட்டு அவங்க ரொம்ப கவலையோட அந்த வீட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. ஆனா ராமையாவால அந்த நிகழ்வை விட்டு வெளியில வர முடியல. யாருக்கிட்டையும் எதுவும் பேசாம எப்பவுமே அவன் தனிமையிலேயே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். சாந்தம்மா தான் சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் நடத்திக்கிட்டு இருந்தா. பசங்க அப்பாவோட நிலைமைய பார்த்து தினமும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் சாந்தம்மா புருஷன் ராமையா கிட்ட, ஏங்க, இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்க போறீங்க? நீங்க இப்படியே இருந்தா நாங்க என்ன பண்றது? அந்த ஜமீன்தார் உங்களை விரட்டிட்டாரு உண்மைதான். அதுக்குன்னு உங்க திறமை போயிடுச்சா? உங்க திறமை அப்படியே தானே இருக்கு. எனக்கு பயமா இருக்கு சாந்தம்மா. மறுபடியும் சமைக்கணும்னாலே எனக்கு அவமானமா இருக்கு. நாம செய்யாத ஒரு தப்புக்கு தண்டனையை அனுபவிக்க கூடாதுங்க. உங்களை நம்பி நானும் பிள்ளைங்களும் இருக்கோம்ல, தயவு செஞ்சு எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி சாந்தம்மா அவனுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தா. உண்மைதான் சாந்தம்மா. என் திறமை எப்பவும் என்கிட்ட தான் இருக்கு. அதை நான் பிள்ளைங்களுக்காக பயன்படுத்தி தான் ஆகணும். ஆனா 4 பேர் என்ன சொல்லுவாங்க? நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? நம்ம யாருக்கிட்டையும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம வேலைய நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா சாந்தம்மா. சாந்தம்மாவோட கண்ணு ஆத்துக்கிட்ட போச்சு. இதோ நமக்கு தான் இருக்கே அந்த ஆறு. அந்த ஆத்தங்கரையோரமா நாளையில இருந்து சுட சுட சாதமும் கூடவே மீன் குழம்பு செஞ்சு நம்ம விற்கலாங்க. நம்ம பொழப்ப நாமளே பார்த்துக்கலாம். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குங்க. நீங்க வாழ்க்கையில நிச்சயமா ஜெயிப்பீங்க. சாந்தம்மா கொடுத்த யோசனை ராமையாவுக்கு பிடிச்சு போச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவனுடைய முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது. சரியா சொன்ன சாந்தம்மா. நாளையிலிருந்து நாம வேலைய ஆரம்பிக்கலாம். மறுபடியும் நான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லி ராமையாவும் சாந்தம்மாவும் அடுத்த நாள் விடிய காலையிலேயே ஆத்தங்கரையோரமா போனாங்க. அங்க இப்பதான் ஆத்துல இருந்து பிடிச்சுக்கிட்டு வந்த ஒரு பெரிய மீனை வாங்கி கொண்டு போய் வீட்டு வாசல்ல ஒரு பெரிய பந்தலையும் போட்டாங்க. ராமையா ரொம்ப நாளுக்கு அப்புறமா மறுபடியும் கரண்டிய பிடிச்சிருந்தான். அவன் கண்ணுல பயம் இல்ல, தைரியம் மட்டும்தான் இருந்துச்சு. பெரிய பாத்திரத்துல அவன் சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் பெரிய மண்பானையில மீன் குழம்பும் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த குழம்பு கொதிக்கும் போது வர வாசம் காத்துல ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. ஆத்தங்கரையோரமா வேலைக்கு போறவங்க, வேலையிலேருந்து வரவங்க எல்லாருமே அந்த வாசத்தை பார்த்து அங்கேயே நின்னுட்டாங்க. யாரோ ரொம்ப அருமையா மீன் குழம்பு செய்யறாங்களே அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. மதிய நேரம் சுட சுட சாப்பாடும் சுட சுட மீன் குழம்பும் தயாராச்சு.
முதல்ல யாருமே வரல. ராமையா முதல்ல கொஞ்சம் கவலைப்பட்டான். அப்பதான் நாள் பூரா கடல்ல போய் மீன் பிடிச்சு ரொம்பவும் கஷ்டப்பட்டு திரும்பி வந்த மீனவர்கள் 2 பேர் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்போ அதுல ஒருத்தன், என்னப்பா சாப்பாடு விற்கிறியா? ஒரு சாப்பாடு என்ன விலை? அப்படின்னு அவங்கள ஒருத்தன் கேட்டான். வாங்க ஐயா, 1 ரூபா தான், சாப்பிட்டுட்டு போங்க. 1 ரூபாவுக்கு வயிறார சாப்பாடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க, ஆச்சரியமாப்பட்டாங்க. காந்தம்மா அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு பரிமாறினப்போ ராமையா அவங்களுக்கு சுட சுட மீன் குழம்ப பரிமாறினான். ஒரு வாய் அவங்க வாயில போட்டதுமே அவங்க கண்ணுல சந்தோஷம் தெளிவா தெரிஞ்சுது. அடடடடா, என்ன ஒரு மீன் குழம்பு! என் வாழ்க்கையிலேயே இதுவரைக்கும் இப்படி ஒரு மீன் குழம்ப நான் சாப்பிட்டதில்லப்பா. உண்மைதான், மீன் குழம்பு ரொம்ப சுவையா இருக்கு. அப்படின்னு சொன்னா இன்னொருத்தன். அவங்க 2 பேருமே சந்தோஷமா சாப்பிட்டு 1 ரூபாவை கொடுத்து, ஐயா, உங்க பேரு? ராமையாங்க. அப்ப அவன், அண்ணே, நீ ரொம்ப திறமசாலி. தினமும் கடை போடுவியா? நாங்க தினமும் மதிய நேரம் வந்து உன்கிட்ட வாங்கி சாப்பிடுவோம். அப்படின்னு அவன் கேட்டது ராமையாவை ரொம்பவும் சந்தோஷப்படுத்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கொண்டு வந்த சாப்பாடு, மீன் குழம்பு எல்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ அவங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சது. அந்த பணத்தை சாந்தம்மாவோட கையில கொடுக்கும்போது ராமையாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அது ஜமீன்தார் கொடுத்த சம்பளத்தை விட ரொம்ப அதிகமான வருமானம். அது அவனுடைய சுய கௌரவமும் கடின உழைப்பும் தான். அப்படி இப்படின்னு ராமையாவோட மீன் குழம்பு பத்தி ஊரெல்லாம் விஷயம் பரவுச்சு. அடுத்த நாள்ல இருந்து ஜனங்க எல்லாரும் கூட்ட கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. மீன் பிடிக்க போற மீனவர்கள் மட்டும் இல்ல, வயல் வேலைக்கு போற விவசாயிங்க கூட மதிய நேரம் சூடா அந்த சாப்பாடு, மீன் குழம்பு சாப்பிட வந்தாங்க. அப்படி அவங்க வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. ராமையோட வியாபாரம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போச்சு. இப்போ ஒரு நாளைக்கு 100 பேருக்காவது அவன் சமைக்க வேண்டியதா இருக்கு. சாந்தம்மா, ராஜு, மல்லி கூட அவங்களுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த சின்ன வீடு இப்போ ரொம்பவும் சந்தோஷமா கலகலன்னு இருந்துச்சு. ராமையாவுக்கு இப்போ பணத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லை. யார்கிட்டயும் அவன் கை கட்டி வேலை பார்க்கவும் இல்லை. அவனுடைய திறமையை வச்சு அவன் கை நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு தான் மனைவியையும் தன்னுடைய குடும்பத்தையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டான். இப்பதான் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு.